ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஒரு 1 கேஜி அளவு வந்து பார்க்க போகிறோம். 1 கேஜி பாஸ்மதி அரிசியை வந்து தண்ணியில் வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அதை ஊற வச்சுருவோம். அதனால் தண்ணியில் நம்ம வந்து கழுவி ஊற வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து சிக்கன் வந்து 1 கேஜி அப்படின்னா ரைஸ் 1 கேஜி அப்படின்னா சிக்கன் 1.5 கேஜி எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதை வந்து லைட்டாக சாஃப்ட் ஆகிறதுக்காண்டி நம்ம கொஞ்சம் இது பண்ணி வச்சிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர், லைட்டாக வந்து காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா பிரியாணிலையும் போடுறதுனால இதை பார்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது பாட்டுக்கு நல்லா ஊறட்டும். இது தயிர்லலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சிக்கனு. அதனால் இது பாட்டுக்கு தனியாக ஊறட்டும். ஃபஸ்ட்டு வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் வந்து ஒரு 150 ஆர் 200 ml வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 150 ml அப்படின்னா எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வந்து நெய் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்துக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரியாணி இலை, கல்பாசி, சோம்பு கொஞ்சம், இந்த பிரியாணி ஐட்டங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா அது பொரிஞ்சு தாளிச்சிடணும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆனியனே சேர்க்கணும். நல்லா இது வந்து பொரிஞ்சிருச்சு. இந்த இதில் வந்து ஒரு 400 கிராம்ஸு நான் வந்து சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதனால் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் 1/2 கிலோ வெங்காயம் வந்து நல்லா அது வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கிடணும். ஃபஸ்ட் டைம் இவ்வளோ மெஷர்மெண்ட் நான் வந்து செஞ்சுருக்கேன். நல்லாவே வந்துருந்துச்சு, சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த வெங்காயம் வந்து இந்த எண்ணெயில் வதங்குறதுல மட்டும்தான் இந்த பிரியாணி டேஸ்ட்டே இருக்குது. வேறு எந்த மசாலுமே போடலை. சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நெய் ஊற்றுறோம்ல அப்போவே போட்டு வறுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சமாக ஒரு 4-5 முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம். நல்லா வெங்காயம் வந்து அந்த எண்ணெயிலே கண்ணாடி மாதிரி வர அளவு வதங்கிடணும். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நான் 4 சேர்த்துருக்கேன். ஏன்னா மிளகாய் தூள் வந்து நான் சேர்க்க போகிறதுனால 4 பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. நல்லா இந்த வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்டில் அரைச்சி வச்சது இருந்துச்சு. இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா அந்த எண்ணெயிலே வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவு வதங்கிடணும். இந்த பிரியாணியில் மேக்ஸிமம் வந்து எண்ணெய் வதக்குறதுல தான் இருக்குது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருந்து வதக்கினேன். இது வந்து நீங்கள் வந்து புதினா ஒரு கைப்பிடி, மல்லி இலை ஒரு கைப்பிடி, இது ரெண்டுமே வந்து அப்படியேவும் போடலாம். அது முழுசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு லைட்டாக கிரைண்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இதையும் நல்லா வதக்கிட்டு தனியாக முழுசாக போடுறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி வந்து சேம் 400 கிராம்னு சேர்க்கலை. ஒரு 1/4 கிலோ தக்காளி வந்து நிறையா சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி சோறு மாதிரி ஆயிரும். அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே நான் சேர்த்துக்கிட்டேன். அந்த புளிப்புக்கு வந்து லெமன் வந்து 1 சேர்த்துக்கிட்டேன் நான் ஃபுல்லாக. இதுக்கு வந்து தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு வந்து உப்பு போட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இது நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்களா, எண்ணெய் நல்லா மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு தேவையான மசால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். காரம் வந்து 4 பச்சை மிளகா போட்டிருக்கோம். இன்னொன்று வந்து சிக்கனில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ப ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் வந்து பிரியாணி பொடி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 லெமன் வந்து ஃபுல்லாக புழிஞ்சு விட்டாச்சு. இப்போ என்ன, நம்ம வந்து ஊற வச்ச சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா ஊறிடுச்சு. இது வந்து சில இது வந்து சக்கை மாதிரிலாம் இருக்காது. இது நல்லா இப்படி பரட்டி வைக்கிறதுனால நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும் சிக்கனு. அதனால தான் நம்ம இப்படி ஊற வைக்கிறோம். அதுக்காண்டி ஊற வச்சு தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாகவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா மல்லி வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கிட்டு 1 கப்பு அரிசி அப்படின்னா நம்ம 1.5 கப் வந்து தண்ணி எடுத்துக்குவோம். அந்த பதத்தில் வந்து நான் வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கேஜி ரைஸுக்கு வந்து எவ்வளோ அளவு வருதோ அதை வந்து நான் வந்து அளந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தேன். அதை ஊற்றியாச்சு. நல்லா இது கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே நம்ம வந்து ரைஸை போட்டுடலாம். எப்படி நல்லா மேலேயே எண்ணெய் மிதந்து வருது பார்த்திங்களா, சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஸ்மெல்லுமே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து நல்லா போட்டுடலாம். உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. இவ்வளோ குவான்டிட்டியில் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஆனால் சூப்பராகவே வந்துருந்துச்சு எனக்கு.
ரொம்ப கிண்ட வேணாம், கிண்டினா ஊறினதுக்கு அதுக்கும் அரிசி வந்து உடஞ்சிரும். இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து மூடி போட்டு 1 விசில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் போட்டு தம் மாதிரி வச்சுருக்கலாம். அந்த ஃபுல் ஆவி போனதுக்கப்புறம் அந்த விசிலை கழட்டிட்டு சூப்பராகவே ரொம்ப கொள்ளையெல்லாம் இல்லை, சூப்பராக வந்துருந்துச்சு பிரியாணி. இதை வந்து நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் வந்து வேறு சட்டிக்கு வந்து மாற்றிட்டேன். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக எக்கு 65 அண்ட் தயிர் வெங்காயம் இதெல்லாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.